அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி, ஓம் உச்சிஷ்ட கணபதியை துணை, ஓம் உச்சிஷ்ட கணபதியை துணை. நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா. இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாளை 9வது மாதம் 9ஆம் தேதி. இந்த 9ஆம் நம்பருக்கு பயங்கரமான ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 9ஆம் நம்பர் செவ்வாய் ஆதிக்கத்தின் கீழே வரும். இருக்க கிரகங்களில் ரொம்ப வலிமையான கிரகம் எதுன்னு கேட்டால் செவ்வாய். இந்த செவ்வாய் நட்சத்திரத்துலேயோ ராசிலேயோ இருக்கிறவங்க காவல்துறையிலையோ மிலிட்ரிலையோ இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது தான் தைரியம். தைரியம் இருந்தால் தான் அந்த காவல்துறையிலையும் இராணுவத்துறையிலும் கண்டிப்பாக நம்ம பணி செய்ய முடியும். அந்த செவ்வாய்க்குரிய நாள் தான் நாளைக்கு ஒரு பயங்கரமான ஆகர்ஷணமான நாட்கள். அப்போது காவல் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் நம்மளை சுற்றி நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கும். இப்போ நெல்லை மாவட்டத்தில் நம்ம சுடலமாடன், கருப்பசாமி அந்த மாதிரி சொல்லுவாங்க. மதுரை சைடு மதுரை வீரன் அந்த மாதிரி தெய்வங்களும் வழிபடுவாங்க. இந்த காவல் தெய்வங்களை நாளைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் அவங்கள வசியம் பண்ண முடியும். வசியம் அப்படிங்கிறது எல்லோரும் ஒரு தவறான வார்த்தை நினைக்கிங்க. அது தவறான வார்த்தை முதல்ல கிடையாது. அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும். வசியங்கிறது நம்மளுடைய தேவைகளை நமக்கு பிடிச்சமான தெய்வங்கள்கிட்ட நிறைவேற்றி தரதுக்கு அவங்ககிட்ட மிக நெருக்கமாக போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தமான வார்த்தை தான் வசியங்கிறது. வசியன்னு நீங்கள் எல்லோரும் தவறாக நினச்சிக்கோங்க. அப்படியேப்பட்ட நம்முடைய நாளைக்கு, அதாவது காலையிலையோ இரவோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அந்த டயத்தில் நாளைக்கு செப்டம்பர் மாதம், இங்கிலீஷில் நம்ம 9ஆம் தேதி, நாளைக்கு 9ஆம் தேதி 9வது மாதம் காலையில் 9 மணி, அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி. இந்த 9 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 9லேருந்து 9 மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்து 9 நிமிஷத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 9 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் நீண்ட காலமாக இல்லை உங்களுக்கு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்க செவ்வாயுடைய சாரத்தில் வரதுனால அன்றைக்கி உங்கள் கடன் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் குலதெய்வம், உங்களுடைய காவல் தெய்வம் யாரோ அவங்ககிட்ட நீங்கள் மனப்பூர்வமாக இந்த 9 நிமிஷம் அவங்கள உங்கள் அருகில் நிற்கிற மாதிரி நினச்சி அவங்ககிட்ட மனப்பூர்வமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு அவங்க தருவாங்க. அப்புறம் மன தைரியம் இல்லாதவங்க, உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பயந்த சோகமாக இருக்காங்க, எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரில அப்படிங்கிறவங்க நாளைக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தினாங்கன்னா இந்த காவல் தெய்வத்தின் அருளால் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு மன தைரியமும் மன ஆற்றலும் கிடைக்கும். இந்த மாதிரி மாதம் இந்த குறிப்பிட்ட டைம் வரும். இது கிராம தேவதைகளை இஷ்ட தேவதைகளை வசியம் பண்ணக்கூடிய நேரம் தான் இந்த டைம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த 9 to 9 மணி 9 நிமிஷம் இந்த டயத்தில் இந்த 9 நிமிஷம் கோரிக்கைகளை, கடன் சார்ந்திருக்கிற பிரச்சனைகள், தைரியம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு காவல் தெய்வங்கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அந்த டயத்தில் உங்களால் முடியலைன்னா பரவாயில்ல, முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் குலதெய்வம் மது அருந்து தெய்வமாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு நான் சைவம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி சரக்கு வச்சு படைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இலை விரிச்சிக்கங்க. அந்த இலையில் சாதாரண ஒரு படையல் போட்டால் போதும். அவல், பொரிகடலை, வெத்தலைப்பாக்கு, சூடம்பத்தி, ஒரு சுருட்டு வச்சுக்கோங்க, சரக்கு பாட்டில். இதை வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் காவல் தெய்வம் சுடலை மடசாமி, கருப்பசாமி அந்த மது அருந்துற தெய்வமாக இருந்தால் அதை வச்சு படைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முடியாதவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மனசார உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் வச்சு படைச்சி உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். முடிஞ்சால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்க கேட்கல. இது நம்ம உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். இது பண்ணாட்டாலும் ஒரு தவறும் கிடையாது. இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த நாளைக்கு தயவு செஞ்சு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அதி அற்புதமான நாள். 9வது மாதம் 9ஆம் தேதி காலை 9 மணிக்கோ இல்லை இரவு 9 மணிக்கோ, அதாவது 9 மணிலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் ஒரு 9 நிமிடங்கள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கோங்க.
நான் ஏதாவது மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய குலதெய்வ பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓம் சேர்த்துக்கங்க. இப்போ என்னுடைய குலதெய்வம் சிவலப்பேர் சுடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய குலதெய்வம் சிவலப்பேர் சுடலை. அப்போ ஓம் சிவலப்பேர் சுடலை மாட சுவாமியே நம. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கண்ணை மூடி அவங்க எதிரில் இருக்கிறதா ஒரு இமேஜினேஷன் பண்ணி இது பண்ணுங்கள். இது உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்பை உண்டாக்குறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.